ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 78 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த ஜின் கரியாவோட மேன்ஷனை காட்டுறாங்க. அதைத்தான் நம்ம ஆளுக போன எபிசோடே பொசுக்கிட்டாங்களே. சரி, வேற எங்கேயாச்சும் கிளம்புவானுங்கன்னு பார்த்தா அந்த ஜின் கரியா ஏதாச்சும் தேருமான்னு அங்க இருக்க அந்த மணிகுண்டு இருக்குதுல்ல, அதை செக் பண்ணி பார்ப்பான். ஒன்னும் தேர்ற மாதிரி இல்ல, ஆனா ரெடி பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். உடனே மத்தவங்க எல்லாம் டூல்ஸ் இங்க தான் இருக்கும், அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டுமான்னு கேட்ட உடனே கிச்சன் ஹவுஸ் அவங்க எல்லாத்தையும் தடுத்து நான் வேணா உங்களுக்காக செக் பண்றேன்பா. ஜின் கரியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு அவன் பாட்டுக்கு அந்த எரிஞ்சு போன மேன்ஷன்ல என்னத்தையோ தேடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம கோனோட நிலைமை ரொம்ப மோசம். அந்த ஜென்டா பையன் அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான். தண்ணியில போட்டு போன எபிசோட முக்குனால இப்ப காய வைக்கிறாராமா. அவன் கத்தி கதறுவான், துணியோட துணியா என்னைய போட்டு காய வச்சு என்னைய கடுப்பேத்திட்டு இருக்கீல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டான்னு இப்படி இவனை கத்திட்டு இருந்த உடனே உள்ள இருந்து டெசாய் வந்து, நீங்க ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, அடிபட்டவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு இவன் கத்துறத பார்த்துட்டு, அட பைத்தியக்கார பயல, நீ இந்த கத்து கத்தினா அவங்க செத்தே போயிருவாங்கடாங்கிற மாதிரி கூடுவாங்க. அதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சன்பாத் எடுக்கிற மாதிரி படுத்து கிடப்பாங்க. அந்த சத்தம் கேட்டு இஷிடா முடிச்சிருவானா. உடனே யோஷினா கிட்ட நீ ஓகேவான்னு கேட்பான். அவளுக்கு இப்போ ஓகே இல்ல, ஆனா இப்போதைக்கு பரவாயில்ல. அவளுக்கு நம்ம இஷிடாவோட நிலைமையை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்குது. ஏன்னா பையகிட்ட இப்போ சுத்தமா எந்த ஒரு பவருமே இல்ல. அந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்குள்ள இழுத்து விட்டா கஷ்டமா தானே இருக்கும். அவன் என்ன சொல்லுவான், நீயா நீ இழுத்து விட்ட, என்னைய டார்கெட் பண்ணி அடிச்சு தூக்குறானுங்கம்மா. ஏன்னாதான் என்கிட்ட பவர் இல்லைனாலும் நான் ஒரு குயின்சி, அதனால கடைசி வரைக்கும் நீ விடவே மாட்டானுங்கன்னு தான் சொல்லுவான். அவளுக்கு என்ன ஒண்ணு கஷ்டமா இருக்கும்னா, கரியா பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ரொம்ப நல்லாவே இவகிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா இப்பன் தான் அவன் டோட்டலாவே ஆள் மாறிட்டான். அவன் யாரு, அவனோட உண்மையான முகம் என்னன்னு எவனுக்குமே தெரியல. ஆனா வந்து ஹாலோ வேர்ல்டுக்கு போகணும்னு தான் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான். அங்க போயிட்டு என்ன பண்ண போறான்னு இவளுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. இதுக்காக அவங்க ட்ரைப்ஸோட விதிகள் எல்லாத்தையும் மீறிட்டு இருக்கான். உயிரோட இருக்க மக்களை கொல்லக்கூடாது, ஆனா அவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான். இதை சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன்னா இவளும் அந்த வேலையை பண்ணியிருக்கான். அது அவளுக்கு கஷ்டமா இருக்குது. பல காலங்களுக்கு முன்னாடி பவுன்ஸுங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இவங்க பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாச்சு. ஆனா இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லயே ஏகப்பட்ட பவுன்ஸுங்க நார்மல் பீப்புளுக்கு நடுவுல உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சடன் மியூட்டேஷன். சொல்ல போனா அது வரைக்கும் இவங்க பிறக்கவே இல்லை. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பவுண்ட்ல இருந்து இன்னொரு பவுண்ட்டுங்க பிறக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இது ஒரு மியூட்டேஷன். டைம் கூட ரேஸ் வச்சுக்கிற மாதிரி தான். பல காலங்களுக்கு வாழ்ந்து அதுக்கப்புறம் செத்து போவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பையன் பேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க ட்ரைனிங்னு சொல்லி இச்சுக்கோ தூக்கிட்டு போனானுங்கல்ல, அங்க வேற லெவல் காமெடி போயிட்டு இருக்குது. என்னடான்னா நம்ம பையன் பயந்ததுனால தானே அவன் ஸ்பிரிச்சுவல் பவர் மாறிச்சு. அத சொன்னா இச்சிகோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. சரி அதையும் பாத்துருவோம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு பார்த்தலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ரெஞ்சி தான் சண்டைக்கு போவான். இதுக்கு முன்னாடி நம்மால எந்த லெவலுக்கு நின்னு சண்டை போட்டான். ஆனா இப்போ ரெஞ்சியோட அட்டாக்கி அவனால தடுக்க முடியல. இத பாத்துக்கிட்டு இருந்த காஞ்சோ பைய, என்னடா சண்டை போடுற, இப்படி சண்டை போட்டீங்கன்னா நானே இறங்கி உன்னை அடிப்பேன் போலயே அப்படின்னு வீம்புக்குன்னே கிண்டல் பண்ண உடனே நம்ம பையலுக்கு செம்ம காண்டாவும், அங்க என்னடா பேச்சு, இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு இச்சிகோக்கு ஒரே மிதி அவன் தெரிச்சிருவான். அதுக்கப்புறம் காஞ்சோவும் ஒரு சைடு மண்ணவாரி வீசி அவனை முக்கி மேல பட்டாசை போட்டு வெடிச்சு தெரிய விடுவான். அது சாதா பாம் இல்ல, சில்லி பெப்பர் பாம். அந்த புகை கண்ணுல பட்டுச்சுன்னா கண்ட மெனிக்கு எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு பயல ஒரு வழி பண்ண உடனே அவனுக்கு கொல்ல காண்டாவும். அந்த டைம் காஞ்சுக்கு ஹனட்டாரோ கிட்ட இருந்து கால் வரும். என்னடானா கடையை விட்டு அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டான்ல. இப்போ சரியான கூட்டம். எங்க இருக்க, மேனேஜர் உன்னை தேடிட்டு இருக்கான், நான் பாத்ரூம்ல இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன், சீக்கிரமாம்பா. ஓ அப்படி எங்க பஞ்சாயத்து போயிட்டு இருக்கா, சரி ஓகே நான் உடனே வரேன் நீருவான். இவங்களுக்கும் பை பை சொல்லிட்டு கிளம்பின உடனே, ஏண்டா எருமை, நீ தான்டா எங்களை இங்க கூட்டு வந்த, இப்ப நீயே கிளம்புறேன்னு சொன்னா என்ன பழக்கம் இதுன்னு கேட்டா, ஏய் அங்க கடையில கூட்டமா இருக்குடா, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன், அது வரைக்கும் எல்லாத்தையும் நீயே பாத்துக்க, பபாய்னு சொல்லிட்டு எஸ்கேப். சரி அவன் போனா எனக்கு என்ன, உன்னை சமாளிக்க நான் போதும்னு ரெஞ்சை கண்டமேனி அவனை அட்டாக் பண்ணுவான். இதை நம்ம பையன் எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரத்துக்கு இச்சிகோ செதறி இருப்பான். ஏன்டா எனி டைம் அலர்ட்டா இருக்க வேண்டாமா, இப்படித்தான் கேஷுவலா இருப்பியான்னு பிடிச்சி திட்டுவான். அதுக்கப்புறம் வீம்புக்குன்னே நீ கரியாவை பார்த்து பயப்படுறியான்னு கேட்பான். அவன் நான்லாம் ஒன்னும் பயப்படலன்னு உடனே அதை ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேர்த்துக்கு நடுவுலயும் சண்டை வேற லெவல்ல ஸ்டார்ட் ஆகுது. மாத்தி மாத்தி வெறித்தனமா அட்டாக் பண்ணிக்குவானுங்க. இங்க கடையில கூட்டம் பாத்தீங்கன்னா குமியுது. ஹனட்டாரோ ஒருத்தனால மட்டும் இதை சமாளிக்கவே முடியல. எல்லாம் பச்சை பச்சையா கிழிக்கிறாங்க. என்னடா கடை நடத்துறீங்க, கடையில ஒருத்தனை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி இத்தனை பேர்த்த சமாளிப்பீங்கன்னு ஒரு பொம்பளை இருக்கு, அவெல்லாம் வண்ட வண்டியா கேக்குறா. உடனே மேனேஜரை கூப்பிட்டா, ஏப்பா காஞ்சு பையங்க இன்னும் கக்கூஸ்ல தான் முக்கிட்டு இருக்கானா, ரொம்ப நேரம் ஆச்சே, திங்க கூடாத ஏதாச்சும் தின்னுட்டான் போல, நான் என்ன போய் செக் பண்ணிட்டு வரேன்னு போவாரு. ஐயோ மேனேஜர் அந்த பக்கம் போகாதீங்க, நான் தான் தாங்க முடியாது, நீங்க இங்க வந்து ரெஜிஸ்டர் பாருங்க, மிச்சதை நான் பாத்துக்கிறேன். கரெக்டா மேனேஜர் கக்கூஸ் கிட்ட போகும்போது பய
வாயை திறந்துகிட்டு வருவான். என்னைய மன்னிச்சிருங்கப்பா, கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்னு. ஓ நிஜமாவே இவன் கக்கூஸ்ல தான் முக்கிட்டு இருந்திருக்கானான்னு மேனேஜரும் ஒன்னும் சொல்லாம விட்டுருவான். அதே நேரம் இங்க உரஹரா ஷாப்ல நம்ம இஷிடா, நீ பவுன்ஸா இருக்கதை நினைச்சு பெருமைப்படுறியா? நான் குயின்சியா இருக்கதை நினைச்சு பெருமைப்படுறேன். இந்த பவர் இவங்களுக்கு கிடைச்சதே கடவுள்கிட்ட இருந்து, ஆலோஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாத்தணும்னு. என்னதான் நான் கடைசி குயின்சியா இருந்தாலும் என்னோட டியூட்டி என்னவோ அதை நான் பெருமையாவும் சந்தோஷமாவும் குயின்சிங்கிற பேர்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொன்னதை கேட்ட உடனே, அப்ப பவுன்ஸுங்கன்னா யாரு அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ள ஒரு கேள்வி. இங்க சண்டையில ரெஞ்சி பாத்தீங்கன்னா அவனை வீம்புக்குன்னே வெறுப்பேத்தணுங்கிறக்காக, நீ இப்படி பயந்து நடுங்கவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, தோக்குறமோ ஜெயிக்கிறமோ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல ரெஞ்சியை வின் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் கொலவெறியோட வருவான். உடனே காஞ்சு, எப்பா உன்னை உசுப்பேத்தி உன்னு தான் நான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தேன், டென்ஷன் ஆகாதான் பானா, மூஞ்சி கிட்ட வந்து குரு குரு குருன்னு கூட்டுட்டு ரொம்ப நன்றி ரெஞ்சி அப்படின்ட்டு போவான். அவனுக்குமே செம ஹாப்பி. அதே நேரம் இங்க யோஷினா என்ன பண்ணுவா, தூங்கிட்டு இருக்க இஷிடா கிட்ட, இன்னும் எனக்குள்ளேயும் அவங்க இருக்காங்க, என்னால இனி உன் கூட இருக்க முடியாது, நான் போயிட்டு வரேன் குயின்சி அண்ட் எல்லாத்துக்குமே நன்றின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போவா. இதை இவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு நிப்பாங்க. யோரைச்சி பார்த்துட்டு, நெக்ஸ்ட் டைம் என் கையில இவ மாட்டினா கொன்றுவேன்பா. உடனே கிசுக்கே, சில பேரு அவங்க உயிரை விட்டா மட்டும்தான் சில விஷயங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னு உடனே யோரைச்சி, நான் சோல் சொசைட்டிக்கு போய் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நானே என் கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்க போறேன், இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு அங்க இருந்து கிளம்பிடுவா. அப்படியே விடியுது. இஷிடா எந்திரிச்சு பாப்பான், அவ பக்கத்துல இல்ல. அட சண்டாளி போயிட்டியான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் லுக்குடுவான். இனி இதுக்கப்புறம் அந்த கரிய நம்மாளுக மூஞ்சில எப்படி கரிய பூச போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.